இந்த வசனத்தை நான் சொல்ல 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 உங்க வாழ்க்கை சொர்க்கமா மாறிட்டே வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்காதபடிக்கு நம்ம இருந்ததுனாலதான் நம்ம என்ன பண்ணிட்டோம், ககுவாவே குடிச்சு காலத்தை ஓட்டிட்டோம். ஆனா பிரியாணி காத்திருக்குது. ஹல்லேலூயா. ஓகே, ஒரு குரங்கு பிடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இளநீ இருக்குது பாருங்க, இளநீ எடுத்து இளநீலாம் உள்ளெல்லாம் சுரண்டி சாப்பிட்டு முடிச்சுட்டு, இளநிக்கு எவ்வளோ பெரிய ஓட்டை இருக்கும், சின்ன ஓட்டை இருக்கும். அந்த சின்ன ஓட்டைக்குள்ள 2-3 கடலையை கொஞ்சம் கொத்து கடலை எடுத்து உள்ள போட்டுருவாங்க. எதுக்குள்ள? அந்த இளநிக்குள்ள போட்டு அதை ஏதோ ஒரு இடத்துல வச்சிருவாங்க குரங்கு பிடிக்கிறவங்க. இப்போ அந்த குரங்கு போய் என்ன பண்ணும், அந்த இளநிக்குள்ள கை விடும், மொத்த கடலையும் பிடிச்சிக்கும். இப்போ வெளியே இழுத்தா இளநியோட வரும், கடலை வராது. கொத்த உள்ள பிடிச்சிட்டு இருக்கும். இப்படியே வெளியில் இழுத்த மாட்டிக்கும் கை, அந்த ஓட்டை சின்ன ஓட்டை வழியாக அது வராது, உள்ள மாட்டிக்கும். அதை இழுத்துக்கிட்டே அங்கே எங்கே ஓடும். அதனால மரம் ஏற முடியாது, ஒன்றும் ஏற முடியாது. அதை பிடிக்க நினைச்சவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க, அதை பிடிச்சிருவாங்க. ஓகே, நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை நம்ம என்ன பண்ணணும், பிடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது, அதை விட்டுறணும். ஹல்லேலூயா. அதை நம்ம விடலைன்னு சொன்னா நம்ம கண்ணியில் அகப்பட்ட குரங்கு மாதிரி மாறிடும். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சிலதெல்லாம் விடுங்க. அது எதை விடணும்னு உங்களுக்கே தெரியுங்க. ஹல்லேலூயா. நீங்க பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க சிலதெல்லாம் விடணும். நீங்க எதை விடுறீங்க, விடணும்னு உங்களுக்கே தெரியும். ஹல்லேலூயா. இது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம். அதனால இந்த காரியங்களை குறித்து நம்ம இப்ப பார்க்க போறோம். வேத வசனம். இப்ப நம்ம பிரியாணி இருக்கிற ரூமுக்குள்ள போறோம். ஹல்லேலூயா. இவ்வளவு நேரம் ககுவா தான் குடிச்சுக்கிட்டு இருந்தோம், இதுக்கு வேலை தான் நம்ம பிரியாணி சாப்பிட போறோம். கவனிங்க, சாபம் ஆசீர்வாதம் ரெண்டும் என்னன்னு சொல்லுங்க. ஆசீர்வாதம்னா என்ன? உங்களுடைய ஞானத்தின்படி ஆசீர்வாதம் என்றால் என்ன? ஆசீர்வாதம்னா கர்த்தரோட இணைந்து இருக்கிறது. வேற யாராவது? கர்த்தரோடு இணைந்திருக்கிறது, கர்த்தரோடு இணைந்திருப்பது. நன்மைனா ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்தை தான் கேட்டேன். ஆசீர்வாதம்னா என்ன? சரி, நல்லா கவனிங்க, ஏன்னா அது சொல்லாட்டி தெரியாது. சொல்றேன், கவனிங்க. ஆசீர்வாதம் என்பது உங்கள் மேல் நன்மையான காரியங்களை பேசி இருக்கிற காரியங்கள் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. உங்க மேல ஒரு நன்மையை பேசி இருக்குது. இந்த பைபிள் ஃபுல்லா உங்களுக்கு நன்மையை பேசி இருக்குதா? நன்மையான காரியங்களை நமக்கு பேசியிருக்கு. அப்ப இது என்னது? ஆசீர்வாதம். அப்ப என்னென்னலாம் வேதம் நம்ம மேல் பேசுகிறதோ, அல்லது ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் மேல நன்மையானது பேசுறான் பாருங்க, நீ நல்லா இருக்கணும், நீ வந்து நீடூழி வாழணும், வாய்ஸால் நீடித்து இருக்கணும், நீ வாழ்க வளமுடன், இவ்வளவு சொல்றாங்க பாத்தீங்களா? இதெல்லாம் என்னது? ஆசீர்வாதம். அப்போ ஆசீர்வாதம் என்பது என்ன? நன்மையாக பேசப்பட்ட வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? அப்படி கேட்டுட்டே வாங்க, உங்களுக்கு புரியும். ஆசீர்வாதம் என்பது உங்கள் மேல் நன்மையானதை பேசி இருப்பதுதான் ஆசீர்வாதம். அப்ப சாபம்னு என்ன? உங்கள் மேல் பேசப்பட்ட தீமையான வார்த்தைகள் சாபம். சொல்றது உங்களுக்கு புரியுதா? நம்மேல் பேசப்பட்ட தீமையான வார்த்தைகள் அது சாபம், நம்மேல் பேசப்பட்ட நன்மையான வார்த்தைகள் ஆசீர்வாதம். இந்த சபையிலே உங்களுக்கு என்ன பேசப்படுகிறது? ஆசீர்வாதமா சாபமா? ஆசீர்வாதம் பேசப்படுகிறது. சாபமா ஒரு வார்த்தை கூட வராது பாருங்க. ஹல்லேலூயா. சாபமா ஒரு வார்த்தை வரவே வராது. ஆனா உலக மனிதர்களோடு கலந்து நின்று பாருங்க, சர்வ சாதாரணமா சாபமான வார்த்தைகளை நம்ம அனுதினமும் கேட்டுக்கிட்டே இருப்போம், அனுதினமும் கேட்போம். அவன் சொல்லுமா, டே ஒரு சாதாரணமா கேட்டேன், டே வீணா போனவனே அது எடுறா அப்படிங்கிறான். இல்லை கவனிங்க, அது எடுறாங்கிறது கூட ஓகே. ஆனா வீணா போனவன் எடுறா அப்படின்னா, அந்த வீணா போனவனேங்கிற வார்த்தை சாபம். உங்களுக்கு புரியுது? சாதாரணமான வார்த்தை தான். அட தொலைஞ்சு போனவன் எடுறாத அப்படிங்கிறோம். இதெல்லாம் பேச்சு வழக்கில் சாதாரணம். ஆனால் அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. உண்மையாகவே நாம் வீணா போனவர்களா மாறுவோம். உண்மையாலுமே நாம என்னவா மாறிடுவோம்? தொலைஞ்சு போனவனா போயிடுவோம். அப்ப தவறாக பேசப்பட்ட வார்த்தை சாபம் என்று சொல்லப்படுகிறது. நேற்று நான் வாட்ஸ்அப்ல
நம்ம இன்னைக்கு சர்ச்சுக்கு இத்தனை மணிக்கு வாங்கன்னு சொல்லி போட்டதுக்கு அப்புறம் பின்னாடியே ஒரு வசனம் போட்டோம். எத்தனை பேர் பார்த்தீங்க? புரியல, தமிழ் தமிழ் வரல. ஓகே ஓகே, ரைட் ரைட். எத்தனை பேர் பார்த்தீங்களா? கவனிச்சிங்களா? ஓகே, நீங்க கவனிச்சிங்களா? ஓகே, எடுத்து வாசியுங்கள். நீதிமொழிகள் 26வது அதிகாரம் 2வது வசனம். நீதிமொழிகள் 26:2. அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும், தகைவிலான் குருவி பறந்து போவது போலும், காரணமில்லாமல் இட்ட சாபம் தங்காது. காரணமில்லாமல் இட்ட சாபம் தங்காது. ஹல்லேலூயா. நம்மேல் ஒருத்தர் சாதாரணமா பேசிட்டு இந்த சாபம் ஒரு வேளை மேல இருக்குமோ, இந்த சாபம் நம்ம மேல இருக்குமோ, இதே மேல இருக்குமோ நம்ம நினைச்சிட்டு இருக்கிற காரியங்கள் எல்லாமே நான் இப்ப சொல்றேன், உங்கள் மேல் காரணமில்லாமல் யாராவது ஒரு சாபத்தை இட்டு இருந்தால் அந்த சாபம் உங்கள் மேல் தங்கவே தங்காது. ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட சாபம், எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, உங்கள் மேல் சாபம் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக அவர் உங்களை படைத்திருக்கிறார். நீங்கள் படைக்கப்பட்டதை ஆசீர்வதிக்கப்படுவதற்காக. ஹல்லேலூயா. உங்க மேல எந்த காரியங்கள் இருந்தாலும் சரி. சரி, இப்போ ஆதியாகமம் எடுத்து 34வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் வருது. அந்த சம்பவத்தை நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்றேன். இப்போ நேரம் நிறைய இல்லாதனால நான் சுருக்கமாக அந்த காரியத்தை சொல்றேன் பாருங்க. 34வது அதிகாரத்தை எடுத்து அது என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. யாக்கோப்புக்கு 12 குமாரர்கள் இருந்தாங்க. 12 குமாரர்களோடு கூட ஒரு குமாரத்தியும் இருந்தாள். அந்த குமாரத்தினுடைய பெயர் தீனாள். 12 பசங்க. யாருக்கு? யாக்கோப்புக்கு. யாக்கோப்புக்கு 12 பசங்க இருக்கிறாங்க. 12 பசங்களும் தான் 12 கோத்திரங்களா இருந்தாங்க. அவங்க தான் இந்த உலகம் பூரா பரவி இருக்கிற கோத்திரங்கள். அப்போ அவங்களுக்கு ஒரு பெண் பிள்ளை இருந்தா, அவ பேரு தீனாள். இங்கிலீஷ்ல டயானா. டயானான்னு இன்னைக்கு பேர் வச்சவங்களாம் பாருங்க, அவதான் அதான் தீனாள். தீனாள் பண்ண காரியத்தை பாருங்க. 34வது அதிகாரத்தை எடுத்து அப்படியே வாசிங்க பாப்போம். லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டா. இங்க பாருங்க, யாக்கோப்பு ஒரு பரதேசி. அப்படின்னா அங்கங்க சுற்றி திரிகிறவர். அவருக்கு ஒரு தேசம் கிடையாது, ஒரு இடத்துல இருக்க வேண்டிய தேசம் இல்லை அவருக்கு சொந்தமா. சுற்றி திரிவார், இங்க போவார், அங்க போவார், அங்க போற இடத்துல எல்லாம் தங்கி இருப்பார். இப்ப சீகேம்ல வந்து தங்கி இருக்கிறாரு, இப்ப அந்த தேசத்துல வந்து தங்கி இருக்கிறாரு. இப்ப அந்த பெண் பிள்ளை என்ன பண்ணணும்? அமைதியா வீட்டுல இருக்கிறோம்ல, இப்ப அது என்ன பண்ணுது? அந்த தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டா. நான் பெண்களை பார்க்க தானே புறப்பட்டேன். சரி, புறப்படு, படி. அவளை ஏவியனான ஏமோரின் குமாரனும் அத்தேசத்து பிரபுவுமாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோட சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான். இப்போ அவளுடைய லைஃப் முடிஞ்சது. தீனாளுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு பாருங்க. இப்போ 2 பேருக்கு கோபம் வருது. அவளுடைய தாயின் பிறப்புல பிறந்த 2 பேர், சிமியோன்கிற ஒரு மனுஷனுக்கும் லேவிங்கிற ஒரு மனுஷனுக்கும் என்ன ஆகுது? கோபம் வந்துருச்சு. லேவிக்கும் கோபம், சிமியோனுக்கும் கோபம். இவன் என்ன பண்ணிட்டானுங்க? கத்தியை எடுத்துட்டு போய் இன்னைக்கு என்ன பண்ற பாரு, அந்த ஊரை தேசத்தையே அழிச்சிடன்னு முடிவு பண்ணிட்டானுங்க. ஆனா அங்க அந்த சீகேமுடைய அப்பா என்ன பண்றாரு? வந்து பேசுறாரு, நான் இந்த மாதிரி நடந்து போச்சு தெரியாம, நீங்க தயவு செய்து எங்களோட சம்பந்தம் கலந்து கொள்ளுங்க அப்படிங்கிறான். உடனே இவனுக்கு ஒரு பிளான் கொடுக்குறான். இந்த லேவிங்கிற ஆசாரிய கோத்திரம், இது அப்படியே பிடிச்சிட்டு இந்த பாயிண்ட்டை பிடிச்சிட்டே வாங்க. லேவிங்கிற அந்த மனுஷன், அந்த அந்த குமாரன் புத்திரன் ஆசாரிய கோத்திரக்காரன். அதை பின்னாட்கள்ல அப்படி வரும். இப்போ இவன் என்ன பண்ணிட்டான்? லேவியும் ஒரு பிளான் கொடுக்குறான். நாங்களாம் விருத்த சேதனம் உள்ளவர்கள், நீங்கள் உங்க தேசத்தார் அனைவரும் விருத்த சேதனம் உள்ளவர்களா மாறிட்டீங்கன்னா நாங்க எங்களுடைய பெண்களை கொடுக்குறோம், நீங்க உங்களோட பெண்களை கொடுங்க, நம்ம கலந்து சம்பந்தம் கலந்துக்கலாம் அப்படின்ட்டான். அதை நம்பி அந்த ராஜா என்ன பண்றான்? போய் பட்டணத்து வாசல் நின்று எல்லாரையும் கூப்பிட்டு என்ன சொல்றான்? சரி, நீங்க விருத்த சேதனம் நம்ம எல்லாம் பண்ணி, ஆண்கள் எல்லாம் என்ன பண்ணிக்கலாம்? விருத்த சேதனம் செய்து கொள்ளலாம். அப்பதான் நம்ம இஸ்ரவேலர்களோட வந்திருக்கிற ஜனங்களோட நம்ம சம்பந்தம் கலக்க முடியும்னு சொல்லி எல்லா ஆண் மக்களும் விருத்த சேதனம் செய்தார்கள். செய்த உடனே என்னாச்சு? நோவு உண்டாயிடுச்சு.
விருத்த சேதனை செஞ்சா ஒரு 2 நாள் 3 நாளைக்கு அவங்களுக்கு ஒரு மாதிரி டயர்டா இருப்பாங்க. அந்த 25வது வசனம் சொல்லியிருக்கு, வாசிங்க. 3ஆம் நாளில் அவர்களுக்கு நோவெடுத்துக் கொண்ட போது யாக்கோபின் குமாரரும் தீனாரின் சகோதரரும் ஆகிய சிமியோன் லேவி என்னும் இவ்விரண்டு பேரும் தன் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆண் மக்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள். ஆண் மக்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள். இது யாக்கோபினுடைய, அதாவது அவனுடைய தகப்பனுடைய பார்வைக்கு ரொம்ப மோசமான காரியமா தெரிஞ்சிருச்சு. என்ன ஒரு இது, நம்மளே அங்கங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், இந்த ஊர்ல வந்து தங்கி இருக்கோம், இந்த ஊரினுடைய ஆண் மக்கள் எல்லாம் இவனுக்கு வந்து கத்தி எடுத்து வெட்டி போட்டுட்டானுங்களே, இவன் இப்படி மோசமா இருக்கானுங்களே, ரொம்ப கவலைப்பட்டு இதை அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்டு பண்ணி கொஞ்சம் வருஷம் கழிச்சு இதெல்லாம் மறந்துட்டாங்க. சீகேம்ல இருக்கிறவங்களே மறந்துட்டாங்க, எல்லாம் மறந்தாச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப யாக்கோப்பு தன்னுடைய 12 குமாரர்களை ஆசீர்வதிக்கும்படியாக, கோத்திரங்களை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரையும் ஒன்று கூட்டுறான். 12 கோத்திரத்தாரை ஒன்று கூட்டி ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். 49வது அதிகாரத்தில் அது வரும். 49 ஆதியாகமம் 49 ஆசீர்வதிக்கும் பொழுது எல்லா கோத்திரத்தாரையும் சூப்பரா ஆசீர்வதிப்பார். ஆனா இந்த சிமியோனையும் லேவியை மட்டும் ஒரே சாபமா சொல்லுவார். வாசிங்க பாப்போம். சிமியோனும் லேவியும் ஏக சகோதரன், அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே, என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. உக்கிரமமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது. யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். போதும். இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, 7 வகையான சாபங்களை யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளாகிய சிமியோன் மேலையும் லேவி மேலையும் கொடுத்தாச்சு. 7 வகையான சாபங்களை யார் கொடுத்தா? இப்போ தன்னுடைய தகப்பனே கொடுத்துட்டான். யாக்கோபே தன்னுடைய பிள்ளைகளை சபிச்சிட்டான். ஆனா இந்த சாபத்துல ஒண்ணு கூட சிமியோனோட வாழ்க்கையில நடைபெறல, ஆனா லேவியோட வாழ்க்கையில அப்படியே நடந்தது எல்லா சாபங்களும். ஆனா அவன் செஞ்சது கரெக்டா தப்பா? அவன் தங்கச்சி, அவனுடைய சகோதரி அவன் சீர்கெடுத்துட்டாங்கிறதுனால இவன் போய் பண்ணினான். தப்பா கரெக்டா? அது சொல்லுங்க. அந்த காலகட்டங்களில் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படல. உடனே போய் அவன் என்ன பண்ணான்? எல்லாத்தையும் கொண்டு போட்டான். அப்படின்னா ஒரு கோபம் என்ன, எப்படி இருந்தாலும் இஸ்ரவேலோட புத்திரிய எப்படி இந்த விருத்த சேதனை இல்லாத ஜனங்க வந்து அவங்க சீர்கெடுக்க முடியும்னு சொல்லி போய் கொன்னான். இப்போ சம்பந்தம் இல்லாத ஒரு சாபம் இவன் மேல வந்துருச்சு. ஆனா இந்த சாபங்கள், இந்த 7 சாபங்களையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றி போட்டார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையிலும் சாபங்கள் கிரியை செய்யற மாதிரி இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றி போடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு அந்த 7 சாபங்களுக்கும் 7 வகையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் லேவியனுடைய வாழ்க்கையில் அவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவனுடைய பட்டயம் 5 வாசிங்க. சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொடுமையின் கருவிகள் அப்படின்னா இவன் எல்லாத்தையும் கொண்டுட்டானே அப்படின்னு சொன்னான். ஆனா நல்லா கவனிங்க, இந்த லேவி கோத்திரம், இந்த ஆசாரிய கோத்திரம், அந்த ஆசாரியர்கள் என்ன பண்ணாங்க? இந்த உலகத்தினுடைய ஜனங்களுடைய பாவ நிவர்த்திக்காக அவருடைய பட்டயங்களை பயன்படுத்தி ஆடு மாடுகளை பலி செலுத்தி எல்லாருக்கும் பாவ நிவர்த்தியை செய்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க அப்பா சொல்றான், உன்னுடைய கருவிகள் கொலைக்கருவி, மோசம், நீ மோசங்கிறாரு. ஆனா இவன் ஆண்டவர் பயன்படுத்தினாரு, உன்னுடைய பட்டயத்தை வச்சுதானே பாவ நிவர்த்தியே இருக்குது அப்படின்னு சொன்னாரு. ஹல்லேலூயா. உங்கள் மேல் எப்பேற்பட்ட சாபங்கள் இருப்பதாக நீங்க நினைத்தாலும் சரி, ஆனால் அவை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றி போடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சகலவற்றில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அவர் தரார். 7 சாபங்களை அவர் எப்படி ஆசீர்வாதமா மாத்தினார், டக் டக் டக்குன்னு சொல்ற பாருங்க. இப்ப அந்த பட்டயங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அந்த கொலைக்கருவின்னு சொன்ன அந்த பட்டயத்தை எடுத்து அவன் அந்த பலி செலுத்தும்படியாக ஆசாரிய கோத்திரமாக அவனை மாற்றி பலி செலுத்தினாதான் பாவ நிவர்த்தின்னு அவர் சொல்லி அவர் முடித்தார். ஹல்லேலூயா. அடுத்த சாபம் சொல்லுங்க.
சாபம் அதுலயே தான். அந்த 5வது வசனத்தையே வாசிங்க திரும்பி. என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே, என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் சேராதே. அவர்கள் போதும். அவருடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே அப்படின்னு சொன்னாரு. ஆனா பிற்காலத்துல இவன் ஆசாரிய வகுப்புல நிற்கும் பொழுது ஊரீம் தும்மீம் என்கிற அந்த கற்களை வைத்து இவனுடைய ஆலோசனைக்கு மட்டும்தான் உடன்படணும்னு தேசங்களையே மாற்றினார் கர்த்தருடைய அந்த கிருபை அவன் மேல இருந்ததுனால. அல்லேலூயா. அந்த சாபம், இவனுடைய ஆலோசனை கேட்காதுன்னு சொல்லப்பட்ட சாபம், அந்த இவன் திரும்பி நியாயம் தீர்க்கும்படியா இவனை கொண்டு வந்து நிறுத்தினது. அல்லேலூயா. அப்ப இந்த சாபம் எல்லாம் எப்படி ஆசீர்வாதமா மாறுது பாருங்க. ஏன் ஆசீர்வாதமா மாறுது? அவன் காரணம் இல்லாமல் இட்ட சாபம். அல்லேலூயா. அவன் ஒருத்தன் போயிருப்பான், டே பைக்ல போயிட்டு இருக்கிறோம், திடீர்னு ஒருத்தன் குறுக்க வந்துட்டு அது குறுக்க வந்துட்டு அவன் நம்மளே திட்டுறான், ஆடா வீணா போனவனே அப்படின்ட்டு போறான். நமக்கு உடனே ஆஹா வீணா போயிடுவோமா, வார்த்தையை சொல்லிட்டானே, பாஸ்டர் சொன்னாரு வார்த்தையில வல்லமை இருக்குன்னு சொன்னாரு, இவன் வேற இப்படி சொல்லிட்டு போயிட்டானே, நம்ம வீணா போயிடுவோமா நினைக்க வேண்டாம். காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. ஹல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? தேவனுடைய கிருபையை பெற்ற, தேவனுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான்களா இருக்கிற உங்கள் மேலேயும் என் மேலேயும் எந்த சாபமும் இராது. ஹல்லேலூயா. அப்ப இது கிரியை செய்தா என்ன ஆகுது? இதெல்லாம் யோசிக்கவே வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக தான் உங்கள் மேல் அந்த சாபத்தை அனுமதிச்சாரு. ஹல்லேலூயா. நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டேன்? தேவன் என்னை ஆசீர்வதிக்கும்படியாக. ஹல்லேலூயா. நான் ஏன் இவ்வளவு வருத்தப்பட்டேன்? தேவன் என்னை மகிழ்ச்சியாக்கும்படியாக. நான் ஏன் இவ்வளவு கண்ணீர் விட்டேன்? நான் சந்தோஷமா மாறும்படியாக. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை அப்படிதான். ஆண்டவர் நம்மளை ஒரு காரியத்துக்கு அனுமதிக்கிறார்னா அடுத்தது அதுல இருந்து ஒரு பெரிய காரியம் நம்ம வாழ்க்கையில வைத்திருக்கிறார் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. எடுங்க மார்க் 2வது அதிகாரம். ஸ்தோத்திரம். 14 வாசிங்க. 14. அவர் நடந்து போகையில் அல்பேயுவின் குமாரனாகிய லேவி ஆயத்துறையில் உட்கார்ந்திருக்கிறதை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். எனக்கு பின் சென்று வா. அந்த லேவி அப்படிங்கிறது யார் தெரியுமா? மத்தேயு. கரெக்ட், சூப்பர். நீங்க பைபிள் காலேஜ் படிச்சிருக்கீங்கன்னு தெரியுது. ஹல்லேலூயா. கவனிங்க, லேவி என்கிற மறுபெயர் அவனுக்கு இருக்கு. அவன் பேர் என்ன? மத்தேயு. அந்த மத்தேயு என்ன பண்ணாரு? ஆயத்துறையில் வேலை பார்த்தார். அப்படின்னு என்ன இருக்குது? டாக்ஸ் கலெக்டர். அவரு டாக்ஸ் கலெக்டர். டாக்ஸ் கலெக்ட் பண்ணி அந்த ஊர்ல இருக்கிறவங்களெல்லாம் டாக்ஸ் கலெக்ட் பண்ணி கணக்கு பார்த்து எழுதிட்டு இருக்கிற ஒரு துறையில வேலை செய்தார். இவர் வேலை செய்கிற நேரம், கணக்கு எழுதுற நேரம் போக மீதி நேரமெல்லாம் பழைய ஏற்பாட்டின் தோல் சுருள்களை வாசிக்கிட்டே இருப்பாராம். ரொம்ப அதிகமா வாசித்த நபர் மத்தேயு தான். அதிகமா அதை வாசிச்சுட்டே இது கணக்கு எழுதுவாரு, இதை வாசிப்பார், கணக்கு எழுதுவாரு, வாசிப்பார். இப்படி அவருடைய மீத. அப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஆயக்காரர்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிடிக்கவே செய்யாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆயக்காரர் பிடிக்காது. ஏன்னா அந்த ஜனங்களை ரோமர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படி நம்ம இந்தியாவை வெள்ளைக்காரன் ஆட்சி பண்ணிட்டு இருந்தான், பிரிட்டிஷ் ஆட்சி பண்ணிட்டு இருந்தான், அது மாதிரி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ரோமர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் வரி செலுத்தணும். யாருக்கு? ரோமர்களுக்கு வரி செலுத்தணும். ஏன்னா அவன் தான் ஆட்சி பண்றான், ரோமன் தான் ஆட்சி பண்றான், அவனுக்கு வரி செலுத்தணும். அந்த வரியை செலுத்துறதுக்கு அந்த டாக்ஸை கலெக்ட் பண்றது யாரு தான்? இஸ்ரவேலன் தான். இவன் தான் இவன் தான் இந்த மத்தேயு தான் வரியை வசூல் பண்ணி ரோமர்கள் கொண்டு போய் கொடுப்பான். அப்போ மத்தேயு எல்லாருக்கும் பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காது. ஏன்னா என்னுடைய நாட்டை வேற ஒருத்தர் ஆட்சி செய்யறான், அவனுக்கு பணம் கொடுக்கறதுக்கு நீ எங்கிட்ட வாங்கி கொடுக்குறியா அப்படின்ட்டு வழியில வந்தா என்ன பண்ணுவானுங்களா? அது செய்யக்கூடாது, மைக் அழுக்காயிரும் அப்படி பானுங்களாம். எழுத்தாப்புல வந்து அந்த அளவுக்கு ஆயக்காரனை பிடிக்காதான். அந்த சூழ்நிலையில இருந்தவன் தான் மத்தேயு ஆயத்துறையில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். யாருக்குமே அவனை பிடிக்காது. ஏன்னா அவன் இவங்களோட தேசத்துக்கு ஆட்கள்கிட்ட வரியை வாங்கி ரோமர்கள்ட்ட கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு அரசாங்க அதிகாரி அவன். இப்ப அவர்கிட்ட போய் இயேசு கிறிஸ்து எனக்கு பின் சென்று வா அப்படின்றார், ஃபாலோ மீ அப்படின்றாரு. உடனே அவன் என்ன பண்ணிட்டான்? அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். அவன் எழுந்து, என்கிட்ட அது இல்லையே, சரி பரவாயில்ல, கவனிங்க, உட்காந்து கணக்கு எழுதிட்டு இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து வராரு, எழுந்து எனக்கு பின் சென்றுவான்னா டக்குன்னு புக்கை மூடிட்டு பேனாவை எடுத்து குத்திட்டு கிளம்பிட்டார். பேனாவை மட்டும் எடுத்துட்டு கிளம்பிட்டார். யாரு? மத்தேயு. என்ன நினைச்சிட்டு கிளம்பினார் தெரியுமா?
ஒரு பெரிய ரபிக்க கூப்பிடுறாரு, த சீனியர் ரப்பாய் அவரு. இயேசு கிறிஸ்து ஒரு சீனியர் ரப்பாய். இவர் என்னை கூப்பிடுறாரு. நான் எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் அவர் கூட தான் நான் போக போறேன். ஆனா என்ன பண்ணிட்டு போறேன்? பேனா மாத்திரம் எடுத்துட்டு அவர் பின்னாடி போறேன். ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு வேலையை கொடுப்பாருன்னு இவர் நினைச்சார். மத்தேயுடைய வாழ்க்கையில ஒரு யோசனை இருந்துச்சு. என்னன்னா, நமக்கு தான் நல்ல கணக்கு எழுத தெரியும். இந்த ஊர்ல இருக்க அத்தனை பேரும் எனக்கு தெரியும். எவன் பணம் கொடுத்தான், எவன் வரி கொடுத்தான், எவன் கொடுக்கல, எவன் பாதி கொடுத்துருக்கான், எவன் எக்ஸ்ட்ரா எனக்கு கொடுத்தான், ஒரு 2 நாள் ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு அதெல்லாம் கூட எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிறான். இப்போ எல்லா கணக்கு வழக்கு எனக்கு தெரியும். இந்த ஊரில் இருக்கிற எத்தனை பேர் எனக்கு தெரியும். இந்த இயேசு கிறிஸ்து எனக்கு கணக்கு எழுதுற வேலையை கொடுப்பாரு. இந்த அக்கௌண்ட்ஸ் நோட்டை தூக்கி எங்க கையில் கொடுத்துருவாரு. இந்தாடா மத்தேயு, உனக்கு தான் எல்லா அக்கௌண்ட்ஸும் போட தெரியும், நீ தான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் முடிச்சிருக்கிற, சிஏ முடிச்சிட்ட, இந்தா இதை எடுத்து எழுது, வர காணிக்கெல்லாம் எடுத்து எழுது, நீ எழுது அப்படின்னு சொல்லியிருந்தா, இவன் பாக்கெட்ல இருந்து பேனா எடுத்து ரெடியா நிக்க. கவனிங்க எல்லாரும், கொடு. பாக்கெட்ல இருக்கிற பேனா என்ன பண்ணிட்டாரு, எடுக்க ஏசு கிறிஸ்து வாயை திறக்க முடியலாம், இவர் பேனால கை வைக்கிறார். வேலை இருக்குங்க, சொல்லுங்க என்ன வேலை சொல்லுங்க, எழுதிடலாம் சொல்லுங்க. அவர் சொல்றாரு, வெயிட் வெயிட், அங்கே அவன் திருடன், அவனை கூப்பிடு, இங்க வா. அவன் கையில பணப்பைய கொடுத்துட்டாரு. அவன் கையில என்ன பண்ணிட்டாரு, அக்கௌண்ட்ஸ் நோட்டை கொடுத்துட்டாரு. அவன் வாங்கிட்டு வா வந்து அடிச்சது வர லக்கி பிரைஸ், அடிச்சதுடா லக்கி பிரைஸ். இவருக்கு நீ கோடி கோடியா கொட்ட போகுது. அதுல நம்ம ஒரு சில லட்சங்கள் எடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரியாது. எடுத்தானாமா யூதாஸ் காரியோத்து பணப்பை உடையவனா இருந்தான். வேற ஒரு டிரான்ஸ்லேஷன் போயிட்டு இருக்கு, பணப்பையிலிருந்து பணத்தை எடுத்தவனா இருந்தான்னு போட்டிருக்குது. ஹல்லேலூயா. இவன் பேனாவில் கை வச்சு டயர்ட் ஆகி கடைசியில் ஹல்லேலூயா, ஏன்னா எனக்கு தான் கணக்கு நல்லா எழுத வருமேப்பா, ஏப்பா எனக்கு கொடுக்கல, நான் தான் வருஷ கணக்கா கணக்கு எழுதிட்டு இருந்தேன். ஐயோ எத்தனை கணக்குகள், இந்த தேசமே இந்த சிட்டி ஃபுல்லா இருக்க ஒவ்வொருத்த மண்டையும் எனக்கு தெரியும், அவனை பார்த்து பார்த்து தான் எழுதுறதுக்கு எனக்கு தெரியுமே, ஏன் எனக்கு கணக்கு எழுத கொடுக்கல? ஹல்லேலூயா. அது எனக்கு கொடுக்காட்டியும் பரவாயில்ல, ஓகே, இது ஒரு பெரிய, எனக்கு கொடுக்காட்டியும் பரவாயில்லப்பா, போய் திருட கையில போய் கொடுத்துட்டியேப்பா, அவனுக்கு என்னப்பா கணக்கு தெரியும்? ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தார், வெயிட், என் நேரம் இன்னும் வரல. ஹல்லேலூயா. ஒரு நாள் இந்த வேதாகமத்திலே புதிய ஏற்பாட்டினுடைய முதல் புஸ்தகமாக நீ எழுத போற புஸ்தகம் தான் வரப்போகிறது. ஹல்லேலூயா. நான் அதற்கு தான் உன்னை செலக்ட் பண்ணிருக்கேன், நீ கணக்கு போடுறதுக்கு இல்ல. ஆமென். ஹல்லேலூயா. கணக்கு எழுதிட்டு இருக்கிற உன்னை செலக்ட் பண்ணல, நான் உன்னை எதற்கு செலக்ட் பண்ணிருக்கேன்? மத்தேயு என்கிற புதிய புஸ்தகத்தை நீ எத்தனை படிச்சு வச்சிருக்கிற, பைபிள்ல தோல் சுருளா படிச்சிருக்க, 66 கோடிங்ஸ் எழுதி இருக்கிறாராம். ஹல்லேலூயா. 66 வார்த்தைகளை பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுத்து, அவர் இப்படி சொன்னபடி நடந்தது, அவர் அப்படி சொன்னபடி நடந்தது, இந்த தீர்க்கதரிசி சொன்னபடி இதில் நடந்ததுன்னு சொல்லி 66 கோடிங்க காமிச்சாராமாங்க அவரு. ஹல்லேலூயா. அதை மத்தேயு தவிர வேற யாரும் செய்ய முடியாது. ஆமென். அது வேற யாரும் அதை படிக்கல, வேற யாரும் அதை செய்யல. அவன் நினைச்சிட்டு இருந்தான் எனக்கு அக்கௌண்ட்ஸ் எழுதுற வேலைன்னு. இல்லப்பா, நீ அக்கௌண்ட்ஸ் எழுதுற வேலை இல்ல, நீ தீர்க்கதரிசன வார்த்தையை எழுதி தீர்க்கதரிசிகளை புதிய ஏற்பாட்டில் கொண்டு வரக்கூடிய சுவிசேஷத்தினுடைய முதல் பாடத்தை எழுதுபடி உன்னை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ நினைச்சிட்டு இருக்க, என்னடா நீ எழுத விடல, என்னடா எழுத விடல, என்னடா பைபிள் படிக்க விட மாட்டேங்கிறாங்க. ஹல்லேலூயா. உன்னை வேற உனக்கு பக்கத்துல பார்த்து உனக்கு வேற உனக்கு செலக்ட் பண்ணிருக்காரு ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த உலகம் போற்றும் உத்தமனாக உன்னை செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்கும்படி உனக்கு ஒரு அஜெண்டா ஆண்டவர் கொடுக்க போறாரு. ஹல்லேலூயா. சும்மா இல்ல, உனக்கு கொடுக்கலவே இல்லைன்னு இல்ல, உங்கள் மேல் வேற ஒரு காரணத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மத்தேயு அப்படிதான்
கடைசியில் என்ன பண்ணிட்டான், பேனாவை தூக்கி இந்தாப்பா வச்சுக்கோ. யாருக்கிட்ட? யூதாஸ் கிட்ட. எனக்கு இந்த பொழப்பே வேணாம் தான், எழுதிட்டு போ. ஹல்லேலூயா. எப்பொழுது அவன் அதை கொடுத்தானோ அப்பொழுது கர்த்தர் அவனை பயன்படுத்த ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னா கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. கர்த்தர் அந்த பேனாவை கொடுத்துருனா கொடுத்துருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அடுத்த லெவலுக்கு உங்களை அப்கிரேட் பண்ணுவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிதாங்க நடந்தது. இது மாதிரி எல்லாருமே உன்னை மீன்களை பிடிச்சிட்டு இருக்கிறியா, உன்னை மனுஷனை பிடிக்கிறவன் ஆக்குவேன்னு சொன்னாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் அவன் நினைச்சபடி நடக்கவே இல்லை. ஹல்லேலூயா. அவன் நினைச்சபடியா தான் நடந்துதான்னு பாருங்க. எவனுக்கும் நடக்கல, யாருக்கும் நடக்கல. ஹல்லேலூயா. ராஜா என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். இப்போ எங்க வேலை? வேற ஒரு இடத்துல வேலை. நீங்க என்ன படிச்சீங்க? எம்பிடி ஆர்த்தோ. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எலும்பு நிபுணர் இப்போ உட்காந்து ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க என்ன படிச்சீங்க? அந்த வேலையை பார்க்குறீங்களா? யாரு படிச்ச வேலையும் பார்க்கவே மாட்டீங்க. நான் அடிச்சு சொல்றேன், கர்த்தர் உங்களை வேற ஒரு காரியத்துக்காக செலக்ட் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ராஜ்யத்தில் பெரிய காரியங்களை செய்யும்படியாக கர்த்தர் உங்களை செலக்ட் பண்ணி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இதை நீங்க மனதில் நல்லா எடுத்துக்கணும். எனக்கு இது பண்ணல, அது செய்யல, இது பண்ணல, இது பண்ணல, இது பண்ணல. நோ. மனுஷங்களை முகத்தை பார்க்கறவன் இல்லையா நானு, அவர் முகத்தை பார்க்கிறவன். ஹல்லேலூயா. அவர் எனக்கு பெரிய அஜெண்டாவை வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் இடத்துல கேளுங்க, கர்த்தர் இடத்துல கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அஜெண்டாவை ஓபன் பண்ணி காட்டுவார். இந்த பாரு உன்னோடது. அன்னைக்கு தான் நான் நினைச்சேன், இந்த வேலைக்காக நான் இல்லை, தேவனே வேற ஏதோ ஒரு வேலைக்காக அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நான் அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். ஹல்லேலூயா. உள்ள உடஞ்சு அழுதேன். இது வரலையே, டிசைன் வரலையே, நான் போட்டது வரலையே. அது எதிர்பார்ப்பு நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டேன். வாலிப வயசு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன், வேற நாளைக்கு போறேன், என் டிசைன் தான் வரும், நாளைக்கு இங்க என்னோட வரும், அங்கதான் வரும்னு சொல்லிட்டேன். வரல, டிசைன் வரல. ஆனா கர்த்தரனை வேறு காரியங்களுக்கு பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இன்னைக்கு என்னை தேவன் இப்படி பயன்படுத்தலையே, அப்படி நினைக்காதீங்க. நீங்க தேவனுடைய கரங்கள் அடங்கி இருங்கள். கர்த்தர் உங்களை பெரிய காரியங்களுக்கு பயன்படுத்தும்படியாக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காத்திருங்க, கர்த்தருடைய கரங்களுக்குள்ள அடங்கி இருங்கள். கர்த்தர் உங்களை பெரிய இடங்களை நிறுத்துவார். ஹல்லேலூயா. என்னுடைய சாட்சியா நான் சொல்றேன், கவனிங்க. இப்ப இந்த பட்டயம், கொடுமையின் பட்டயம் என்னாச்சு? இப்பொழுது பலிகளை செலுத்துகிற பட்டயமா மாறுச்சு. ஹல்லேலூயா. இந்த மனுஷன் எதுக்கோ செலக்ட் ஆகணும்னு நினைச்சான், ஆனா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டி செலக்ட் பண்ணார். இவங்க எல்லாம் யாரு? லேவி கோத்திரத்தின் ஆட்கள். சகரியா எடுத்து வாசிங்க. சகரியா 6:13. சகரியா 6:13 எடுத்துக்கோ. நீங்க அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். போதும். இயேசு கிறிஸ்துவை பத்தி இந்த வார்த்தைகள் சொல்லுது. இயேசு கிறிஸ்து ஆசாரியனாக, அதாவது லேவி கோத்திரத்துல, நான் லேவி கோத்திரம் லேவின்னு சொல்லும் பொழுது நீங்க என்ன யோசிக்கணும்னா, யாக்கோபினால் சபிக்கப்பட்ட ஒருவன் அப்படின்னா யோசிக்கணும். யாக்கோபினால், தன்னுடைய தகப்பனால், சொந்த தகப்பனால சபிக்கப்பட்ட ஒருவன் தேவன் எப்படி அவனை பயன்படுத்துகிறார் அப்படிங்கறதான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இவனுடைய கத்தி கடைசியில வரும். இவனுடைய கத்தி எல்லாரையும் கொல்றது. 7வது வசனத்தை கடைசி வாசிங்க. எடுத்துட்டீங்களா? உக்கிரமமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவுது. அவருடைய கோபமும் அவருடைய மூர்க்கமும் சபிக்கப்பட கடவுது. யாக்கோப்பு எல்லா நேரத்திலையுமே இந்த லேவியும் சிமியோனையும் சபிச்சுக்கிட்டே தான் இருந்தாரு. ஆனால் இந்த மூர்க்கமும் இந்த காரியமும் சபிக்கப்பட கடவுதுன்னு சொன்னது பார்த்தீங்களா? அப்போ இவனுடைய ஆலோசனைகளை கேட்கும்படியாக இயேசு கிறிஸ்துவே அந்த ஆசாரியனாக வரும்படியாக கர்த்தர் அவனை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னைத்தானே கொடுத்து பலியாக்கினார். எப்படி இவன் மோசமானாலும் மூர்க்கமானாலும் சொல்லி இவன் மேல ஒரு சாபம் வந்துச்சோ, இயேசு கிறிஸ்து அவைகளை முடிக்கும்படியாக சிலுவையிலே வந்து தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த வித்தியாசத்தை பார்த்துட்டே வாங்க. லேவியை எப்படி சாபம் கொடுத்தாங்க, அவனுக்கு எப்படி ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார் என்பது நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. வாசிங்க. யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன்.
இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். அவங்கள லேவி கோத்திரத்துக்கு மாத்திரம் தேசங்கள் கிடையாது, இடம் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? எல்லா 12 கோத்திரங்களுக்கும் இருக்கும். இந்த 13வது கோத்திரம் தான் லேவி, அவனுக்கு மட்டும் இருக்காது. ஏன்னா யோசேப்புக்கு 2 பசங்க இருப்பாங்க, எப்ராயிம் மனாசி, அவங்களுக்கு 2 கோத்திரம் 12 ஆச்சு. இவன் 13வது கோத்திரம். இவனுக்கு என்ன கிடையாது? இடம் கிடையாது. இவனுக்குன்னு ஒரு இடம் கிடையாது. எல்லாம் என்ன சிதற பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். எல்லாவற்றையும் எல்லாரையும் நான் சிதறடிக்க போறேன், எல்லா காரியங்களும் நான் சிதறடிக்க போறேன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நல்லா கவனிங்க. என்னாகமம் 18வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 8:18 சொல்லுங்க. பின்னும் கர்த்தர் ஆரோனை நோக்கி, அவர்களுடைய தேசத்தில் நீ ஒன்றையும் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டாம், அவர்கள் நடுவே உனக்கு பங்கு உண்டாயிருக்கவும் வேண்டாம், இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் நானே உன் பங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க உள் வாங்கியிருந்தீங்கன்னா நேரம் கத்திருப்பீங்க. ஹல்லேலூயா. கவனிங்க, இன்னைக்கு எந்த இடத்துல பங்கும் கிடையாது, பாத்திரமும் கிடையாது, நீ சிதறடிக்கப்பட்ட, உனக்கு இடம் கிடையாதுன்னு சொல்லி எல்லா சாபத்தையும் யாக்கோப்பு அவன் லேவி மேல கொடுத்தான். லேவி அதெல்லாம் ஏற்றுக்கொண்டு, ஐயோ நான் எனக்கு இடம் கிடையாதா அப்படின்னு. எல்லாருக்கும், யூதாக்கு யூதேய மலை இருக்குது, மலை தேசம் இருக்கு, எல்லாருக்கும் இடம் இருக்கு, லேவிக்கு மாத்திரம் இடம் கிடையாது சொல்லிட்டார். நீ சிதறடிக்கப்படுவ, உனக்கு இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, நானே பங்கும் உன் பங்கு சுதந்திரமுமாய் கர்த்தர் சொல்ற, நான் தான் உன் பங்கு. ஹல்லேலூயா. நான் உண்டா பாருங்க, இந்த நிலம் அவனோட பங்கு இல்ல. இந்த நிலத்துல ஒரு இடம், இந்த இடத்துல எனக்கு 2 ஏக்கர் இருக்குங்க, அது என்னோடதுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. இந்த இடத்துல எனக்கு தேசம் இருக்காது, என்னோட யூதா சொல்லுவாங்க, எல்லாமே சொல்லுவாங்க. ஆனாலும் இவன் உட்காந்து பரிதாபமா பார்த்துட்டு இருப்பான். எனக்கு ஒரு இடம் இல்லை, ஒரு தேசம் இல்லை, ஒரு இடம் இல்லை, ஒரு மலை இல்லை, ஒரு காடு இல்லை, தங்கறக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த லேவிக்கு இவர் சொல்றாரு, நானே உன் பங்கு, நானே உன் பங்கு, உன் சுதந்திரமுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நமக்கு அவர் உண்டாக்கின இந்த நிலம் வேண்டாம், அவரே எனக்கு வேணும். ஹல்லேலூயா. அவர் உண்டாக்கின தேசம் இல்லை, அவரே என்னுடைய சுதந்திரமாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவங்க அப்பா எவ்வளவு சாபம், அவங்க அப்பா என்ன பண்ணியிருந்தாலும் சரி, அந்த சாபம் லேவியின் இடத்துல தங்கவே இல்லை. லேவி முழுவதுமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். 7 சாபத்துக்கு பதிலாக 14 ஆசீர்வாதங்களை அவன் பெற்றான். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஜனங்களுக்காக கொலை கருவி, அவனுடைய பட்டயம், அது இதுன்னு மோசமான காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டது. இவன் சொல்றான், இந்த ஜனங்களுக்காக மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் என் ஜீவனையும் பொருட்படுத்தாம ஒரு கையில தூப கலசம், இன்னொரு கையில ரத்தம், இது 2ஐயும் பலி ரத்தத்தை கொண்டு உள்ள போகணும். தெரியுமா அந்த இது உங்களுக்கு தெரியுமா? ஒரு பிரகாரம் இருக்கும், பரிசுத்த ஸ்தலம் இருக்கும், மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும், திரைச்சலையை போட்டிருக்கும். ஒரு ஆசாரியன் வருடந்தோறும் ஒரு பலிகளை எடுத்துக்கொண்டு, பலி ரத்தத்தை எடுத்துக்கொண்டு அதுக்குள்ள போகணும், அந்த இடத்துக்குள்ள போகணும், பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகணும். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகும் பொழுது இவன் இடத்துல ஏதாவது பரிசுத்த குறை ஏதாவது ஒன்று இருந்துருச்சு அப்படின்னா அங்கே அடிபட்டு சாவான். அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அடிபட்டு சாவான். அவனுடைய இடுப்புல ஒரு கயிறு கட்டியிருப்பாங்க, அங்கி போட்ட ஒரு கயிறு கட்டுற பார்த்தீங்களா? எதுக்கு அந்த கயிறு? அந்த கயிறு நேர பிரகாரத்துக்கு வெளியில பலிபீடத்துக்கிட்ட கட்டி வச்சிருப்பாங்க. அதைய அந்த கயிறு அப்படி வெளியில செயின், அது சங்கிலி இப்படி போயிட்டே இருக்கும். இவன் அந்த சங்கிலியை வச்சுக்கிட்டு கையில ஒரு தூப கலசம், ஒரு ரத்தத்தையும் எடுத்துக்கிட்டு அப்படியே பயந்து நடுங்கிட்டே உள்ள போகணும். தேவனுடைய மகா பரிசுத்த ஸ்தலம், பயபக்தியோடு அவன் உள்ள போவான். நம்ம எத்தனை பேர் பயபக்தியோட தேவாலயத்துக்கு வரோம்? சரி, இப்ப பாட்டு பாடிட்டு இருக்கு, போய்க்கலாம். இப்போ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கோம், இப்பதான் பாட்டு பாடி, அக்கா இப்பதான் பாட்டு பாடிட்டு இருப்பாங்க, போய்க்கலாம் அப்படின்னு. இல்ல அப்படி அல்ல. அந்த பயபக்தியோடு கர்த்தரை ஆராதிக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அந்த பயபக்தி நமக்கு வேணும். கர்த்தரை ஆராதிப்பதுக்கு ஒரு பயபக்தி நமக்கு வேணும். அந்த பயபக்தி இல்லைன்னு சொன்னா லேவிக்கு அடி விழுந்தது. ஆனா ஆண்டவர் கிருபையில் இது வரைக்கும் உள்ள போன எந்த ஆசாரியனும் சாகலை. ரெக்கார்டு இல்லை, பைபிளே ரெக்கார்டு இல்லை, வேற எக்ஸ்ட்ரா புக்ஸ்லேயும் நான் படிச்சுட்டேன். யாரையுமே ஆண்டவர் அடிக்கலை. ஆனால் அவன் அந்த பயபக்தியோடு தன்னைத்தானே அர்ப்பணித்து உள்ளே போகிறான். என் ஜனங்களுக்காக நான் இதை எடுத்துட்டு உள்ளே போகிறேன், என் ஜனங்களுக்காக நான் எடுத்துட்டு உள்ளே போகிறேன். ஆண்டவர் அடித்தா நான் சாகிறேன், அப்படியே ஒப்பு கொடுத்தான். இவன் போய் அந்த தேசத்தையே, அந்த அரணான பட்டணத்தையே சீகேமை முழுவதுமாக துவம்சம் பண்ண, ஆண்களை எல்லாம் துவம்சம் பண்ண அந்த லேவி இந்த முழு ஜனங்களின் வாதங்கள் கூறப்பட்டிருக்கிறது. அதான் வாரம் நான் ஆசீர்வாதத்தை கூறிக்கிட்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்கள் மேல் ஆசீர்வாதங்களை கூறிக்கொண்டிருக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தவிர வேற எதுவே வரப்போறதில்லை.
ஹல்லேலூயா. அதில் ஒன்றே ஒன்று, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ளாக இருந்ததுன்னா கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை தாங்குகிறது போல அவர் தாங்குவார், தன்னுடைய பிள்ளைகளை ஏந்துகிறது போல ஏந்துவார். உங்களுக்கு கால் வலிச்சதுன்னா தூக்கிக்குவார். ஹல்லேலூயா. உண்மை உண்மை. உங்களுக்கு கால் வலிச்சு என்ன தூக்கிட்டு தான் இருக்கிறார். எனக்கு இந்த கால் முழுவதுமாக நடக்க முடியாமல் ரொம்ப வேதனையாக இருந்தது. பாஸ்டர்மாக்கு தெரியும், லேவிக்கு தெரியும். எப்படி டாடி வந்து நிற்க போறீங்க, எப்படி பண்ண போறீங்கன்னா நான் சொன்னேன், என்ன தூக்கிக்கு வர்ற ஆண்டவர் அப்படின்னா. இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்க, ஒண்ணுமே வலிக்கவே இல்லை எனக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நிச்சயமா சொன்னேன், கர்த்தர் நம்மை தூக்கி சுமக்குகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம தேவனிடத்துல பயபக்தியோடு, பயபக்தினா அப்பா கிட்ட இருக்கிற அந்த ரெவரன்ஸ், அவ்வளவுதான். தேவனோடு என் அப்பான்ட்டு போற பாருங்க, அந்த ஒரு ரெவரன்ஸ் இருந்ததுன்னா போதும், அவர்கிட்ட ஒரு மரியாதை. ஹல்லேலூயா. அதுதான் பயபக்தி, அதான் பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அதுதான். அது மாத்திரம் இருந்துச்சுன்னா கர்த்தர் சகல சாபங்களையும் ஆசீர்வாதமாக மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. என் பிள்ளை மேல ஒண்ணு வந்துச்சுன்னா எப்படி நான் விடுவேன்? இந்த பூரா சாம் கிட்ட வந்துச்சுன்னா விடுவீங்களா பிரதர் நீங்க? ஹல்லேலூயா. என்ன ஆனாலும் அதை நசுக்கி துவம்சம் பண்ணிட மாட்டோம். நம்ம பிள்ளை மேல ஒரு காரியத்தை வர நம்ம விட மாட்டோம். அதே போலதான் நம்முடைய பரம தகப்பன் உங்கள் மேலே என் மேலே ஒரு காரியம் வர்றதுக்கு அவர் விடவே மாட்டார், அனுமதிக்க மாட்டார். ஹல்லேலூயா. அந்த தகப்பன், இந்த பூமிக்குரிய தகப்பன் எப்படின்னா அவர் பரலோகத்தினுடைய மேலான தகப்பன். உங்களை என்னையும் அவர் பாதுகாப்பதும் தூக்கி சுமப்பதும் ஏந்துவதும் தப்பிப்பதுமா இருக்கிறார். ஆகையினால கவலைப்படாதீர்கள். எல்லாம் எழுதி நிற்போம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். எங்களை தூக்கி சுமக்கிறவரே, எங்கள் சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றுகிறவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய கரம் எங்கள் மேல் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நீர் எங்கள் தகப்பனாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 நன்றி. எங்கள் சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. என்னுடைய மாம்சத்துக்குரிய தகப்பன் எனக்கு மேல சாபத்தை சொல்லி இருந்தாலும் என்னுடைய பரம தகப்பன் என் மேல் ஆசீர்வாதமாக மாற்றுகிற வல்லமை கொண்டவராய் நீர் இருக்கிறீர் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. பாவங்களை பாராதென் பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. பரிசுத்தரே உம் நியாயங்கள் என்றும் நிற்குதே, பக்தரின் பேரின்ப பாக்கியமிதே. புண்ணியரே உம் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியமிதே. ஓ அடைக்காலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே ஆகமாகின்றே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. Thank you Jesus. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளை நாங்கள் நித்தம் நித்தம் நினைத்து உங்களுக்கு நன்றி சொல்லுகிற கிருபை எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மேல ஏதோ ஒரு சாமம் இருக்கு, அதான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் பாருங்க. அது எல்லாவற்றில் இருந்தும் கர்த்தர் நம்மை மீட்டு இருக்கிறார், கரம் பிடித்து தூக்கி இருக்கிறார். பாவ சாபங்களிலிருந்து நம்ம மீட்டு எடுத்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த ரத்தத்தை கொண்டு கழுவி சுத்திகரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி சுத்திகரித்து அவரோடு கூட உன்னதங்களிலே அமர செய்திருக்கிறார். இந்த விசுவாசத்தோடு கூட நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை தொடர நீங்க கிருபை செய்யுங்க. ஒவ்வொருடைய வீட்டிலும் அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கரம் இருப்பதை பார்க்கட்டும். ஒவ்வொருடைய வாக்கிலும் வல்லமை உண்டாகட்டும் ஆண்டவரே. உமது வார்த்தைகளை சொல்லி அவங்க ஜெபிக்கும் பொழுது, உமது வார்த்தைகளை சொல்லி அவர்கள் பேசும் பொழுது அற்புத அடையாளங்களை பார்க்கட்டும் ஆண்டவரே. நன்றி செலுத்துக. உடைய ஜெபங்கள், உடைய ஆராதனைகள், அப்பா உடைய வேத வாசிப்பு, உடைய கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், எல்லாவற்றிலும் தேவனுடைய நாம மகிமைப்படட்டும். நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து பலப்படுத்தி ஆண்டவரே அவருடைய வாழ்க்கை, அவருடைய தொழில், அவருடைய வேலைகள், அவருடைய கையின் வருமானங்கள் எல்லாவற்றையும் பெருக செய்து ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா.
ஹல்லேலூயா. நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று கலாத்தியர் 3:14 சொல்லப்பட்டபடியாக ஆண்டவரே, ஒவ்வொருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. என் பிள்ளைகளுக்கு நான் பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பேன் என்று சொல்லுகிறபடி 2 கொரிந்தியர் 12:14 சொல்லப்பட்டபடியாக ஆண்டவரே, ஒவ்வொருவரும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வேத வார்த்தை என்கிற பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பார்களாக. வேத வார்த்தை என்கிற பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பார்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவனுக்குள்ளாக வளர்த்துகிற, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே வளர்த்துகிற ஒரு வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. நமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இது அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தருகிறது, அதனோடு அவர் வேதனையை கூட்டுவதில்லை. நீதிமொழிகள் 10:22 படியாக ஒவ்வொருவரும் கர்த்தரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக் கொள்ளட்டும் அப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். இரத்தத்தில் மறைந்துள்ளே, இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளே, இரத்தத்தில் மறைந்துள்ளே, தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. திங்களை 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 சத்தம் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. Hallelujah, hallelujah, hallelujah. God bless you all. Praise the Lord. God bless you. God bless you.